Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard lesson 2ல இருந்து example sums தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸா இருக்க example sumsம் போட்டுருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இன்னைக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படினா example 2.11 11th example sum. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த செஷனில் அதாவது 10, 11, 12, 13, 14 எல்லாமே வெக்டார்ஸோடைய காம்போனன்ட்ஸ் வச்சு தான் வரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போது இந்த 11th எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான சம்மு, மீதி எல்லாம் ஜஸ்ட் 1 மார்க் அதில் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 11th எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா determine the value of t for the given vector equation 5j cap minus tj cap equal to 6j cap plus 3tj cap. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, எல்லாமே in terms of j capல இருக்கு, jன்ற யூனிட் வெக்டர்ல இருக்கு. காம்போனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணி t உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க. 5j cap minus tj cap equal to 6j cap plus 3tj cap. எல்லாமே j காம்போனன்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல் நம்ம போட்டுடலாம். இப்போ காம்போனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? ஜேவை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 5 minus t equal to 6 plus 3t. அப்போ நீங்கள் என்ன எழுதிக்கணும்? ஈக்குவேட்டிங் த காம்போனன்ட்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? t ஃபுல்லாக ஒன் சைட் கொண்டு வாங்க. ப்ளஸில் எழுதிட்டு வந்து மைனஸில் வரும். ஸோ minus 3t minus t equal to 6 ப்ளஸில் உள்ள 5 எங்கிட்டு போச்சுன்னா -5. ஸோ அப்போ minus 4t equal to 6 minus 5 1, t equal to -1/4. ஸோ இதுதான் ஆன்சர். கரெக்டு. ஸோ டீயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில், ரெண்டும் ஈக்குவலும் கொடுத்தாச்சு. காம்போனன்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு யூனிட் வெக்டார்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு காம்போனன்ட்ஸை எடுத்து எழுதிட்டு நார்மலாக நம்ம எப்பயும் போல் எக்ஸுக்கு பதிலாக சால்வ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கே டீக்கு பதிலாக ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா டீயோடைய ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி எத்தனை சம் கேட்டாலும் உங்களால் செய்ய தெரியணும். ரொம்ப ஈஸியானது. 2 மார்க்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காமல் செஞ்சு பார்த்துக்கோங்க. சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. சைன் சேஞ்ச் பண்ணுறதுல நிறையா மிஸ்டேக் விடுவோம். ஸோ அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.